சர்ஜரிக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் எப்படி ஸ்டாப் பண்றாங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் they will cry. காலை இப்படி வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது. ஒன்று they will cry every day, they will cry saying காலை வெட்டிடுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களுக்கு. நிறைய சர்ஜரி இஸ் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் லங் கேன்சர். டிபிக்கு சர்ஜரி இஸ் நீடட். பிஜின்ஸ்னால வரது வந்து ஆர் எனி பேர்ட்ஸ் வளர்க்குற போது நிறைய சுற்றி இருக்கும்போது அது மேலே இருக்க அழுக்குகள் அதெல்லாம் வந்து சர்டன் லங் டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். மூச்சு வாங்குறது ஹார்ட் பிரச்சனைனாலையும் இருக்கலாம், குழந்தைங்களையும் இருக்கலாம், அடல்ட்ஸ்லையும் இருக்கலாம். அண்ட் மூச்சு வாங்குற ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம்னாலே கூட மூச்சு வாங்கலாம். பிகாஸ் வேப்பில் இழு எடுத்துட்டு யூ கேன் ஹேவ் அன் அக்யூட். அது ஒரே ஒரு கேஸ் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். வேப் இஸ் பேட், சிகரெட்ஸ் ஆர் பேட். இது வார்ஸ் அது வார்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஹெல்குரு நேயர்களுக்கு வணக்கம். thoracic சர்ஜரி அப்படின்றது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது என்ன அண்ட் லங்ஸில் ப்ரீத்திங்கில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கிறாரு டாக்டர் ராஜீவ் சந்தோஷம், thoracic சர்ஜன். வணக்கம் சார். ஹலோ சார். thoracic சர்ஜரி பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். thoracic சர்ஜரி அப்படின்றது என்ன சார்? thoracic சர்ஜரினா மெயின்லி சர்ஜரி ஆன் த லங்ஸ். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் cardiothoracic சர்ஜரி. cardiothoracic சர்ஜரி என்னென்னா செஸ்ட் கேவிட்டிக்குள்ளே என்ன இருக்கோ அதில் ஆப்ரேட் பண்ணுறது. 95 to 99% ஆஃப் cardiothoracic சர்ஜன்ஸ் ஆர் கார்டியாக் சர்ஜன்ஸ். அப்படின்னா ஹார்ட்டில் மாத்திரம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்கோ அதில் ஆப்ரேட் பண்ணுறவங்க தான் thoracic சர்ஜன்ஸ். ஸோ மெயின்லி லங்ஸ், ஹார்ட்டுக்கு முன்னாடி இருக்க சர்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் தைமஸ், மீடியஸ்டைனல் டியூமர், ஹார்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஆர்கன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது தான் நாங்கள். அண்ட் ஆல்சோ வி ஆப்ரேட் இந்த ட்ரெக்கியா, மூச்சு விடுற குழாயில். இதுதான் thoracic சர்ஜரி. சார், இப்போ நீங்கள் மூச்சு குழாய் பற்றி பேசியிருந்தீங்க. அதுக்கான பிரச்சனைகள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸோ நம்ம இப்படி பார்த்தா இப்போ வெஸ்டர்ன் பாப்புலேஷனுக்கும் இந்தியன் பாப்புலேஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. லங்ஸ், மூச்சு விடுற குழாய் அதெல்லாம். ஸோ லங்ஸ்னே பார்க்கலாமே. நம்ம லங்ஸில் வந்து வெஸ்டர்ன் பாப்புலேஷன் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் இஸ் அ கேன்சர் ப்ராப்ளம். நம்ம ஊரில் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் இஸ் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அது வந்து அந்த ஊரில் மறந்தே ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் டாப் சர்ஜன்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா, யூரோப்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்தியன் ஆரிஜின் பீப்புள் ஹூ நோ மீ, எனக்கு ஃபோன் பண்ணி தே வில் சே இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இன்ஃபேக்ட் அவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த பேஷண்ட் விட மாட்டாங்க, லாஸ்ட் கேஸை தான் விடுவாங்க. பிகாஸ் இன்ஃபெக்டட் பேஷண்ட் மற்றவங்களை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்க. டியூபர்குலோசிஸ், லங் ஆப்சிஸ், பிரான்கியக்டேசிஸ், எம்பைமா, இந்த மாதிரி கண்டிஷன் ரேர் அந்த மாது பார்ப்பாங்க. பட் நமக்கு மோர் தென் 60% ஆஃப் அவர் இந்தியன் thoracic சர்ஜிக்கல் கேசஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் தான். அதர் இது வந்து இஸ் கேன்சர். ஸோ கேன்சர் ஆஸ் யூ நோ, ஸ்மோக்கிங், பொல்யூஷன், ஜெனட்டிக்ஸ். இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்து கிருமிகள்னால, பாக்டீரியா, ஃபங்கஸ், டிபி பாக்டீரியா, இதனாலலாம் வரலாம். ஸோ அது காரணங்கள்லாம் நிறையா இருக்குது. பாக்டீரியல் டிசீசஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதனால் அதிகமாக இருக்குது? ஸோ இந்தியாவில் வந்து இன்னும் டிபி வந்து ஃபுல்லாக இட் இஸ் நாட் கான். இப்போது நீங்கள் சவுதி, துபாய்க்கெலாம் போனீங்கன்னா ஒரு வேலை விஷயமா எக்ஸ்ரே எடுத்து அதில் ஒரு சின்ன லைன் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுனாலே போகவே முடியாது. பட் இந்தியாவில் இன்னும் அந்த டிபி கம்ப்ளீட்டாக இட் ஹஸ் நாட் பீன் எராடிகேட்டட். இன்னும் அது வந்து பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன், டென்ஸ் பாப்புலேஷன், அண்ட் பிகாஸ் ஆஃப் மெயின்லி டென்ஸ் பாப்புலேஷன், பாவர்ட்டி, லெஸ் இம்யூனிட்டி பிகாஸ் ஆஃப் அன்அவைலபிலிட்டி ஆஃப் ஹெல்த்தி ஃபுட். அதனால் பீப்புள் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போது அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒருத்தர்லாம் சின்ன வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்தால் எல்லாருக்கும் வந்துடும் நோய். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஊரில் இன்ஃபெக்ஷன் கேஸஸ் ஆர் மோர். அண்ட் கேன்சர் கேசஸ் நம்ம கண்ட்ரி, நம்ம மாதிரி ஒரு கண்ட்ரியில் எப்போ கண்டுபிடிக்கிறோன்னா ஒன்லி வென் இட்ஸ் ஸோ அட்வான்ஸ்ட். ஏன்னா எல்லாத்தையும் வந்து டிபின்னு ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம நுரையீரலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனருக்கு போனாங்கன்னா எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், பெட் ஸ்கேன்லாம் கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, டாக்டர் என்ன ரொம்ப டெஸ்ட்டு கேட்குறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துட்டு டாக்டர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஆஸ்க் ஃபார் அட்வான்ஸ் டெஸ்ட்டு. அது ரொம்ப காஸ்ட்லியான டெஸ்ட்டு. ஆனால் அதெல்லாம் பண்ணால் தான் வி வில் நோ இது டிபியா, கேன்சரா, இல்லை வேறு ஏதாவது நோயான்னு.
நம்ம டிபின்னு 6 மாதம் ட்ரீட் பண்ணிட்டு கேன்சரே பெருசாகும் சம்டைம்ஸ். சர்டன் கண்ட்ரிஸ் லைக் சைனா, ஈவன் அமெரிக்காலலாம் தே ஹேவ் அ கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்னு. அது வந்து பீப்புள் ஓவர் தி ஏஜ் ஆஃப் 50 or 55 ஆர் இத்தனை சிகரெட் இத்தனை வருஷமாக ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரியாக அதை கவர்மெண்ட் வில் கிவ் தம் அ லோ டோஸ் சிடி ஸ்கேன் ஆஃப் த செஸ்ட். அதில் ரொம்ப ஏர்லி கேன்சர் தான் கண்டுபிடிச்சி ஏர்லியாகவும் ட்ரீட் பண்ணிடலாம். நம்ம ஊரில் அது பண்ணுறதுக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இன் அ லார்ஜ் ஸ்கேல். சச் அ பிக் பாப்புலேஷன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் மனி தட் கவர்மெண்ட் கேன் ஸ்பெண்ட் ஆன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க இஸ் லிமிட்டட். ஸோ அதனால் நிறைய வாட்டி கேன்சர் கண்டுபிடிச்சா கூட ரொம்ப லேட் ஸ்டேஜாக இருக்கும். இல்லாட்டி கேன்சர் ஏதோ நாள் செத்து போயிட்டாங்கன்னு போயிடுவாங்க. அண்ட் எல்லாரையும் டிபின்னு ட்ரீட் பண்ணிவிட்டு வி ஹாவ் அ ப்ராப்ளம் ஹியர். ஸோ த பாட்டம் லைன் இஸ் ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் அதை வந்து கம்ப்ளீட்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுமே தவிர எம்பரிக்கலாக ட்ரீட் பண்ணக்கூடாது. இதாக இருக்கலாம் அதாக இருக்கலாம்னு ட்ரீட் பண்ணக்கூடாது. இல்லாட்டி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போக வேண்டியது இருக்கும். சார், செஸ்ட் சர்ஜரிக்கும் thoracic சர்ஜரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? செஸ்ட் சர்ஜரி இஸ் த சேம் அஸ் thoracic சர்ஜரி. செஸ்ட்டில் இருக்க ஆப்ரேஷன் இஸ் thoracic சர்ஜரி தான். இட்ஸ் நாட் இது போத் ஆர் சினோனிம்ஸ் தான். ஸோ லங்ஸ், மீடியஸ்டைனம், ட்ரெக்கியா, இசஃபேகஸ் எல்லாமே செஸ்ட் சர்ஜரி தான். சார், செஸ்ட் சர்ஜரிக்கும் thoracic சர்ஜரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதான் சொன்னேன்ல நான் முதல்லயே, கார்டியோ thoracic சர்ஜரினா தெரியும். thoracic சர்ஜரினா இஸ் அ வெரி ஸ்மால் சப்செட். ஏன்னா எல்லாரும் வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணுன்றாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 10 to 15 years தான் திஸ் thoracic சர்ஜரி வந்து ஒரு நல்லா ஒரு பாப்புலரைஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி அட்வென்ட் ஆஃப் கீஹோல் சர்ஜரி லைக் வேட்ஸ் சர்ஜரி. வேட்ஸ்னா வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மாதிரி இந்தியாவில் இப்போ வந்திருக்கு. வேர் வி ஹேவ் மேக் 1 to 3 holes and do it. In fact, in the country, I am the first one to do 2 hole or biportal VATS, lobectomy சொல்லுவாங்க. And single port VATS also I am the first one to do 2 different new procedures. In our country, I got trained by a person called Diego. He did it in India, but he is the father of uniportal VATS, single port VATS. I got trained by him and I did these 2 procedures for the first time. So அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் வந்து அப்புறம் இட் இஸ் அ பிக் பீப்புள் ஆர் வாண்டிங் டு டூ thoracic சர்ஜரி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஹார்ட் சர்ஜன் இட்ஸ் அ பிக் திங். thoracic சர்ஜன் நிறைய பேருக்கு தெரியாது. பட் நவ் there is a lot of glamour and lot of revenue involved in thoracic surgery, and lot of companies also are promoting thoracic surgery because thoracic surgery la vandu while doing keyhole surgery lot of equipment is required, so the cost has gone up, but overall outcome வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு. ஏன்னா பழைய சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது வில் மேக் அ 1.5 foot இன்சிஷன். இவ்வளோ பெரிய இன்சிஷன்லேருந்து இவ்வளோ பெரிய இன்சிஷன் போடும்போது சைஸ் ஆஃப் த இன்சிஷன் மாத்திரம் இல்லை, உள்ளே போயிட்டு ரிப்ஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்த ரிப்ஸ் விளையாடும் இருக்குன்னா வில் புட் அ மெட்டல் ஸ்ப்ரெட்டர் அண்ட் ஸ்ப்ரெட் இட் வில் கிராக் த ரிப்ஸ். அது இதுக்கு நடுவில் வந்து நர்வ்ஸ் இருக்கும், க்ரஷ் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். இது ஆகும் போது த பெயின் இஸ் டெரிபிள். I still see patients after 20 years, 30 years coming with pain after the disease is settled, after the otherwise normal. So this is called post-thoracotomy syndrome. ஆனால் இப்போ வந்து கீஹோல் சர்ஜரியில் 3.5 to 4 cm இன்சிஷன் தான் போடுறாங்க. அதுவும் சிங்கிள் போர்ட் பண்ணுறதுனால. மற்றவங்க 2 or 3 போர்ட்ஸ் போடுறாங்க, நம்ம சிங்கிள் போர்ட்டில் பண்ணுறோம். இப்போ அது ஸ்லோ. அது கூட I have taught lot of people to do, lot of my juniors, lot of other people are doing it. ஸோ இந்த சிங்கிள் போர்ட்டில் பண்ணும்போது கேமரா இதெல்லாம் இதிலே போடுவோம், ஸ்ப்ரெட்டே பண்ண மாட்டோம். அதிலே பண்ணுறதுனால பேஷண்ட் நல்ல பெனிஃபிட்டு, வலியே இருக்காது. இன்ஃபேக்ட் in 2 hours my patients, all my patients, not most of my patients, will do the same exact thing that they did before the operation. 2 மாடி 3 மாடி ஏறுவாங்களா, ஏறுவாங்க. They within 4 hours they will drink water, 5 hours they eat normal food. ஸோ அது வந்து the reason is not just doing keyhole operation or video assisted thoracoscopic surgery. We follow a protocol known as a ERAS protocol, Enhanced Recovery After Surgery. அந்த ப்ரோட்டோக்கால் பேர். அதில் வந்து பிஃபோர் த ஆப்ரேஷன், during the operation, after the operation, we follow a big, very strict protocol. Exercise பண்ணுவோம், smoking stop பண்ணுவோம். All are simple only. Pain relief different type of கொடுப்போம். Anesthetic drugs ஓவராக மயக்கம் வர மாதிரி கொடுக்கணும், ஸ்டாப் பண்ணணும் எழும்பிடுற மாதிரி. ஸோ அந்த வேக் அப் தேர் அலர்ட், இம்மீடியட்டாக ப்ரீதிங் எக்ஸசைஸ், இம்மீடியட்டாக வாக்கிங், இதெல்லாம் பண்ணாங்கன்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து
we are preventing இந்த மாதிரி ஆப்ரேஷனில். சார் ஸ்மோக்கிங் பற்றி இப்போ பேசியிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதை தான் வச்சுருந்தேன். ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. ஆனால் சர்ஜரிக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் லங்ஸில் ஆப்ரேஷன் பண்ண பயந்து போய் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இதே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சீன் இன் ஓன் ஐஸ், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த வார்டில் போடுற ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்மோக்கிங் செக்ஷன் இருக்கும். பிஃபோர் த ஆப்ரேஷன் ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆஃப்டர் த ஆப்ரேஷனும் ஸ்மோக் பண்ணுவாங்க. இல்லை வி ஹேவ் டு டாக் அபவுட் திஸ். சம் பீப்புள் நீங்கள் ட்ரெக்கியாஸ்டமி ஹோல்ஸ் பண்ணியிருப்பாங்க, கேன்சர் ஸ்மோக்கிங் பண்ணி இங்கே கேன்சர் வந்துருக்கும். தென் தே வில் ஸ்மோக் த்ரூ த ஹோல் லைக் திஸ், கழுத்தில். இந்த மாதிரி பண்ணும்போது இட் இஸ் ஒன்லி கோயிங் அவங்க ஹீலிங் ஆகிறது வேர்ஸ் ஆகும். செகண்ட் கேன்சர் வரும். அப்படியே ரொம்ப தே வில் கெட் வேர்ஸ் அண்ட் வேர்ஸ். பட் நம்ம பீப்புள் கொஞ்சம் அறிவு இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு சே தட். ஒரு பிரச்சனை வந்தால் அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தான் நிறுத்திடுறாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ, ஒரு லங் கேன்சர் வந்துச்சோ, ஒரு த்ரோட் கேன்சர் வந்துச்சோ, தே ஸ்டாப். தே கெட் ஸ்கேர்ட் அண்ட் தே ஸ்டாப். அண்ட் ஆஃப்டர் ஸ்டாப்பிங் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஃப்ரம் டே 0 தே ஹேவ் பெனிஃபிட். டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும், த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் தே ஈட் இம்ப்ரூவ், தே பிகம் ஹெல்த்தி, த சேஞ்சஸ், லாட் ஆஃப் சேஞ்சஸ் ரிவர்ஸ் ஆகும். நாட் ஆல் த சேஞ்சஸ், ஆனால் நிறைய சேஞ்சஸ் உடம்புல நடக்கிற சேஞ்சஸ்லாம் மாறி தே பிகம் வெரி ஹெல்த்தி ஆஃப்டர் யூ ஸ்டாப் ஸ்மோக்கிங். பட் உங்களுக்கு தெரியும் ஸ்மோக்கிங் வந்து பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா கேன்சர் தலையிலேருந்து கால் வரைக்கும் கேன்சர் வரலாம், எஸ்பெஷலி மூச்சு விடுற குழாய்கள் அண்ட் த லங்ஸில். ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், ஒரு கையில் ஒரு ஸ்ட்ரோக் வரலாம், பேரலைஸ் ஆகலாம். கால் வந்து ரத்த குழாய் நடந்து போய் சிவியர் இன்ட்ராக்டபிள் பெயின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராக்டபிள் பெயினை என்ன பண்ணாலும் ஒன்றும் முடியாது. அவங்க அழுவாங்க, காலை வெட்டி போட்டுருங்கன்னு. பர்கர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. தே வில் க்ரை. காலை இப்படி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது. ஒன்று தே வில் க்ரை எவ்ரி டே, தே வில் க்ரை சேயிங் காலை வெட்டிடுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு நிறைய கீர்ஃபின் போட்டு அப்படியே சும்மா ஒரு இது மாதிரி வைக்க வேண்டியது. அவங்க அந்த அளவுக்கு மோசமான டிசீஸ் இது. இந்தியாவில் இப்போ சர்ஜரி பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் கேசஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆல்வேஸ் லங் கேன்சர், டிபி எல்லாம் இருக்குது. பட் எதனால் நம்ம வந்து வி ஆர் டூயிங், நம்ம பண்ணுறோம். ஆனால் ஒன்லி ஒன் ப்ராப்ளம் என்னென்னா பப்ளிக் அவேர்னஸ் கிடையாது. பப்ளிக் அவேர்னஸும் கிடையாது. ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ், அதாவது ஜென்ரலாக அந்த மொஃபசல் ஏரியாஸ்லாம் பார்க்குற டாக்டர்ஸ்க்கும் அவேர்னஸ் இஸ் லெஸ் அபவுட் தொராசிக் ப்ராப்ளம். இந்த பிரச்சனைக்கு தொராசிக் சர்ஜன்கள் அமிச்சா பேஷண்ட் பெனிஃபிட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இது பண்ணால் பெட்டர் ஆகுங்க. இன்ஃபேக்ட் ஐ ஸ்போக் டு அ வெரி வெல் நோன் கைனகாலஜிஸ்ட், மேல் கைனகாலஜிஸ்ட் இன் சென்னை. இதை பற்றி கீஹோல் சர்ஜரி பற்றி சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் கிளப்பில். இந்த மாதிரி இருக்குது, அந்த கீஹோல் சர்ஜரி இருக்குது, அதுக்கு லங் கேன்சருக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவோம், இதெல்லாம் பேசிட்டு. இஸ் இட் ட்ரூ? யூ கேன் டூ ஆப்ரேஷன் ஃபார் லங் கேன்சர்? ஐ தாட் யூ கேன் ஒன்லி கிவ் கீமோதெரப்பின்னு எனக்கு சொன்னார். சீனியர்னா இஸ் 40s, not a very old man, not a very young kid. I didn't know you can do so awareness to the other doctors and awareness to the general public that certain conditions la operation பண்ண நல்ல பெனிஃபிட் இருக்கணும். லைக் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதெல்லாம் இருமல்ல ரத்தம் வருது, ஏர்லி லங் கேன்சர்லாம் கேன் பி கியூர்டு லங் ஆப்ரேஷன் பண்ணி. அண்ட் த மார்பிடிட்டி ரொம்ப கம்மி. நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆப்ரேஷன் பண்ணி 2 மணி நேரத்தில் நடந்து மேலே கீழே ஏறலாம். சேம் டே தே கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். சார், மெடிசன்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் பண்ணாமல் சர்ஜரிஸ் தான் ஆப்ஷனாக இருக்குமா? சர்ஜரி இஸ் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் லங் கேன்சர். டிபிக்கு சர்ஜரி இஸ் அ நீடட். எப்போனா மருந்து கொடுத்து கேட்காட்டி இல்லாட்டி டிபி உடைய காம்ப்ளிகேஷன்ஸ், அப்போ தான் சர்ஜரி தேவை. எல்லாத்துக்கும் டிபி இஸ் அ மெடிக்கலி ட்ரீட்டட் டிசீஸ் தான். டிபி இருக்கும்போது மருந்து கொடுத்தா 90% நல்லாயிருவாங்க. சிலவங்களுக்கு ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபின்னு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணலாம் பெனிஃபிட்டு. இல்லாட்டி டிபி காம்ப்ளிகேஷன்ஸ், டிபி இருக்கும்போது அந்த டிபி இருந்த பகுதியில் இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது, இல்லை திருப்பி அங்கேயே டிபி வருது, இல்லாட்டி இருமல்லாம் ரத்தம் வருது, இல்லாட்டி அந்த லோப் ஆஃப் த லங் வந்து டேமேஜ் ஆகிட்டு திருப்பி இன்ஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் நம்ம வி டூ சர்ஜரி ஃபார் டியூபர்குலோசிஸ் ஆர் லங் ஆப்சிஸ். அதர்வைஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங், கிமோனியாக்கெலாம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். கேன்சர் கூட அப் டு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 மாத்திரம்தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணால் பெனிஃபிட். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாம் இருக்குது.
நிறைய பேர் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு லங்ஸில் ஆர் ப்ரீத்திங் இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அண்ட் எதனால் வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஃபஸ்ட்டு வந்து ஐ டெல் யூ த ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸ்மோக்கிங் நான் பண்ணுறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, ரொம்ப க்ளீனாக சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி நோய் வருதுன்னு நிறையா பேர் கேட்பாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. எனிபடி கேன் கெட் எனி திங். ஐ ஹவ் சீன் 30-year-old ladies who have never smoked in their life have got advanced lung cancer. ஸோ எனக்கு வந்து ஒன்றும் இருக்காது,